ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் 1001 பிட் டூல்ஸோட பார்ட் 10 சரிங்களா? நான் என்ன பண்ணிக்கிறேன் மங்களகரமா ஸ்கெட்சப் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதில் நான் என்னென்ன சொல்லித்தர போகிறேன்னா ஒரு விண்டோ ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறது எப்படி, ஒரு டோர் ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறது எப்படி, விண்டோவும் அண்ட் டோர் சேர்ந்தா மாதிரி எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் என்ன பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரிங்களா? சரிங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விண்டோ ஃப்ரேம் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன் விண்டோவுக்கு ஹோல் போட்டுற போறேன். ஸோ இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஒரு 150 என்றால் மேலே ஒரு 60. சரிங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கிறேன் ஒரு விண்டோவுக்கு ஒரு ஹோல் ஒன்று போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த விண்டோவுக்கு நான் ஹோல் போட்டுட்டேன். இதில் எனக்கு ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறோம். ஃப்ரேம் மட்டும் இல்லாம ஒரு விண்டோவும் சேர்த்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இந்த பாருங்க இருக்கு. ஸோ இதான் கிரியேட் விண்டோ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ரெக்டாங்குலர் ஃப்ரேம் அப்படின்னு இருக்கும். இந்த ஃப்ரேம் ரெக்டாங்கிள் ஷேப்ல மட்டும்தான் இருக்கும். பவல்ட் எட்ஜஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதோட ஷேப் இங்க கொடுத்துருப்பாங்க. விச் மீன்ஸ் ப்ரீசெட் இங்க இருக்கும் ஆல்ரெடி. அதுல W2 D W D2 இங்க வரிசையா கொடுத்துருப்பாங்க. உங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி இங்க எவ்வளவு குடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அத இங்க தாராளமா ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ரிசஸ்ட் எக்ஸ்ட்ரூட்ல எட்ஜஸ்ன்னு இருக்கும். ஸோ அது இங்கேயே இருக்கு பார்த்தீங்களா? ஒரு ப்ரொஃபைல் மாரி இருக்கும். அந்த ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாரி இங்கேயே குடுத்துருக்காங்க. D எவ்வளோ வேணும்? D2 எவ்வளோ வேணும்? W எவ்வளோ வேணும்? W2 எவ்வளோ வேணும்? ஸோ இதுவும் நீங்க உங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி, உங்க சைஸுக்கு ஏத்த மாரி நீங்க குடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. நான் இப்போதைக்கு இதுவே எடுத்துக்கிறேனே. சரிங்களா? இதுவே எடுத்துக்கிறேன். இது எதுல ஒர்க் ஆகும் அப்டின்னா, ஒரு ஃபேஸ்ல ஒர்க் ஆகும். எதுல ஒர்க் ஆகும்? ஒரு ஃபேஸ் அப்படிங்கிறதுல ஒர்க் ஆகும் அப்படிங்கிற காரணத்தினால், சென்டர்ல ஒரு ரெக்டாங்கிள் அப்படிங்கிற இத போட்டுக்கிறேன். ஓகே. ஒரு ரெக்டாங்கிள் நான் போட்டுக்கிட்டேன். இந்த ரெக்டாங்கிள நான் பாதியா டிவைட் பண்றேன். இந்த ரெக்டாங்கிள முன்னாடி தூக்கி வைக்கிறேன். சரியா? ஓகே. தூக்கி வச்சுட்டு டிவைட் பண்ணலாம். சரி. ஃபர்ஸ்ட் நமக்கு ஃப்ரேம் வேணும். அதுக்கு உள்ளாடி 2 ஃப்ரேமோட கிளாஸ் வேணும். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணிக்க போறேன், ஜஸ்ட் அத செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்க போய்க்கிறேன். போய்க்கிட்டு ஃப்ரேமோட டெப்த் சரிங்களா? நான் 9 இன்ச்சஸ் குடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரேமோட எக்ஸ்ட்ரூஷன். ஸோ எது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்க தாராளமா குடுத்துக்கலாம். நான் என்ன பண்றேன், ஒரு 2 குடுத்துக்கிறேன். குடுத்துக்கிட்டு பேக்ல வைக்கிறேன். ஏன் பேக்ல வைக்கிறேன்னா, என்னோட ஃபேஸு ஃப்ரண்ட்ல இருக்கு. நான் ஃப்ரண்ட் அப்படின்னு குடுத்தேன்னா, ஃப்ரேமு முன்னாடி வரும். விச் மீன்ஸ் வாலுக்கு முன்னாடி வரும் அப்படிங்கிற காரணத்தினால், நான் பேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கிரியேட் ஃப்ரேம் விண்டோன்னு குடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, அழகா ஒரு ஃப்ரேம் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ உள்ளாடி இருக்கிற இந்த ஃபேஸ் இப்ப எனக்கு தேவையில்லாத காரணத்தினால் டிலீட் பண்ணிக்கிட்டு, அகைன் உள்ளாடி ஒரு ரெக்டாங்கிள் ஒண்ணு போட்டுக்கிறேன். அந்த ரெக்டாங்கிள பாதியா நான் டிவைட் பண்ணிக்கிறேன். 2 விண்டோ எனக்கு தேவை. விச் மீன்ஸ் 2 லீஃப் தேவை அப்படிங்கிறனால, நான் என்ன பண்ணிக்கிறேன், 1 செலக்ட் பண்ணி இந்த வாட்டி 23 நான் குடுக்கல. ஏன்னா, இந்த ஃப்ரேமுக்கு உள்ளாடி தான் விண்டோ இருக்கும். ஸோ, அதனால நான் என்ன பண்றேன், ஒரு 12 குடுத்துக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். பிரச்சனை இல்ல. இந்த வாட்டி இத நான் என்ன பண்றேன், பேக் அப்படின்னு குடுத்துக்கிறேன். 12 கூட வேணாம். ஒரு 10 இருக்கட்டும். பரவால்ல. பேக்ல குடுத்து, கிரியேட் விண்டோ ஃப்ரேம்ன்னு குடுத்துக்கிறேன். இத செலக்ட் பண்ணி, திரும்ப நான் என்ன பண்ணிக்க போறேன், ஃப்ரண்ட்ல வச்சு கிரியேட் விண்டோ ஃப்ரேம் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். ஸோ, இந்த மாரி எனக்கு 2 விண்டோ ஃப்ரேம் கிரியேட் பண்ணிட்டேன். ஸ்லைடிங் விண்டோன்னு சொல்லுவோம் நாம. ஸோ, இதுக்கு வேணும்னா ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல்ஸ் அந்த மாரி குடுத்துப்போம். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு அழகான ஒரு விண்டோவையே நான் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ, இத நீங்க எங்க வேணாலும் ஸ்லைட் பண்ணி கூட வச்சுக்கலாம்.
இதைத்தான் நம்ம வந்து விண்டோ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது டோர் ஃப்ரேம் கிரியேட் பண்ணுவோம். இந்த டோர் ஃப்ரேம் அப்படிங்கிறது இங்க இருக்கு. இத பார்த்தீங்களா? டோரோட ஃப்ரேமு. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணிக்க போறேன்? டோருக்கு ஒரு கட்டிங் குடுக்குறேன். ஸோ டோர் 210, ஹைட்டு 110. கிரியேட் ஓப்பனிங் குடுத்து, இங்க இருந்து ஒரு 200 டிஸ்டன்ஸ்ல கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்க. ஸோ டோர் ஃப்ரேம நான் குடுத்துட்டேன். ஸோ இந்த டோர் ஃப்ரேமுக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து ஃப்ரண்ட்ல போடுறீங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்றீங்க? டோருக்கு ஃப்ரேம் கிரியேட் பண்றீங்க. ஸோ இதுலயும் அதே ப்ரொசீஜர் தான். நான் இந்த வாட்டி என்ன பண்றேன்னா, பெவல்ட் எடுத்துக்கிறேன். 23 அப்படிங்கிறது டெப்த்தா குடுத்து, இத வந்து 3யா குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு கிரியேட் டோர்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, நமக்கு என்ன ஆயிடுச்சு? அழகான டோர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதுலயும் நீங்க என்ன பண்ணலாம்? ஃப்ரேம் கிரியேட் பண்ணலாம். சென்டர்ல ஒரு லைன் போட்டு என்ன பண்ணலாம்? நான் ஆல்ரெடி சொல்லி தந்த மாரி, ஒரு அழகான ஒரு ஃப்ரேம கிரியேட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணலாம். விண்டோ அண்ட் டோர். இப்போ விண்டோ நாம தனியா போட்டோம். டோர நாம தனியா போட்டோம். இந்த 2யும் சேர்த்து வச்சு போடுறதுக்கு பேரு தான் விண்டோ அண்ட் டோர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்த்தீங்களா இருக்குது. செலக்ஷன் ஆஃப் ப்ரீசெட் விண்டோ அண்ட் டோர் ஃப்ரேம்ஸ். ஸோ இத எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 4, 5 டைப் குடுத்துருக்காங்க. 0 இது. இது ஒரு டைப்பு. இது ஒரு டைப்பு. டோர் வித் வென்டிலேஷன். கிளாஸ் மெட்டீரியலோட வருது. இதுவும் அதே மாரி தான். இதுவும் அதே மாரி தான். இதுவும் அதே மாரி தான். ஸோ நான் வந்து இதே எடுத்துக்கிறேனே. இதே எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் குடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாரி குடுக்கும்போது, உங்களுக்கு டிஃபால்ட்டாவே நெறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளா தான் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். டோரோட விட்த் 110, 100ன்னு குடுத்துக்கிறேன். டோரோட ஹைட்டு 210. டோரோட காலம். உங்களுக்கு வந்து டபுள் டோர் காலமா வேணுமா? விச் மீன்ஸ் டபுள் டோரா வேணுமா? இல்ல சிங்கிள் டோரா வேணுமா? நான் வந்து சிங்கிள் டோராவே குடுத்துக்கிறேன். டோரோட விட்த் இதுக்கு ஒரு 10 விட்த் அப்படிங்கிற ஃப்ரேம் விட்த். சரியா? டோர் விட்த் கிடையாது. ஃப்ரேம் விட்த் வந்து W1 இருக்கு. 10 கொஞ்சம் அதிகமா தோன்றனால நான் வந்து என்ன பண்றேன், ஒரு 8 அப்படிங்கிறத குடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரூஷன் விட்த்தையும் நான் வந்து என்ன பண்றேன், ஒரு 2வா குடுத்துக்கிறேன். சரி 2வா குடுத்தாச்சு. அடுத்து அப்படியே விண்டோக்கு வந்தீங்கன்னா, விண்டோவோட விட்த் கேட்குது. ஸோ நான் ஒரு 150 குடுத்துக்கிறேன். விண்டோவோட ஹைட்டு இத வந்து கரெக்ட்டா கால்குலேட் பண்ணணும். ஹைட் அப்படிங்கிறது டோர் அப்படிங்கிறது ஃப்ளோர் லெவல்ல இருந்து விண்டோவோட ஹைட் எவ்வளவு? இதிலயே குடுத்துருக்காங்க பாருங்க. H2. ஸோ இத வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 60. ஓகே 60 இருக்கட்டும். விண்டோவோட காலம். உங்களுக்கு வந்து 2 விண்டோ வேணுமா? 1 விண்டோ வேணுமா? சரிங்களா? 2 ஃப்ரேமா? 1 ஃப்ரேமா? ஸோ இது 2 இருக்கு. ரோ எவ்வளோ வேணும்? அதாவது விண்டோவோட வெர்டிக்கல் காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்க இங்க குடுத்துக்கலாம். ஸோ நான் 1ஆவே குடுத்துக்கிறேன். அடுத்து டிவைடரோட விட்த் அதோட இன் டெப்த் 2 பிட்வீன் 2 அந்த ஃப்ரேமோட இன் பிட்வீன் டெப்த் எவ்வளோ வேணும்? அப்படிங்கிறத நீங்க குடுத்துக்கலாம். குடுத்துக்கிட்டு என்ன பண்றீங்க? கிரியேட் ஃப்ரேம்ன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்றீங்க? இங்க பாருங்க. இங்க ஒரு கிளிக் பண்ணுங்க. வந்து ஒரு 150 டிஸ்டன்ஸ்ல குடுத்து, ஒரு கிளிக் மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பார்த்தீங்களா? வந்துருச்சு. இத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்புட்ன்னா, விண்டோவோட அ காலம் வந்து பார்த்தீங்களா 2 எண்ணம் இருக்குது. ஆனா ரோ நம்மகிட்ட ஒண்ணே 1 தான் இருக்கு. சப்போஸ் ரோவ ஒரு 2ஆவோ, 3ஆவோ வச்சீங்கன்னா, இந்த 2 எண்ணம் 3 தடவ வரும். அதுக்கு ஏத்த மாரி ஹைட் ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதான் வந்து டாபிக். இதுலயும் உங்களுக்கு வந்து ரெக்டாங்குலர் ஃப்ரேமு, பெவல்ட் எட்ஜஸ் குடுத்துருக்காங்க. ரெசிஸ்ட் எக்ஸ்ட்ரூட் எட்ஜஸும் குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுல எது எந்த ஸ்டைல் ஓகே அப்படின்னு தோணுதோ, அத நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். இது குரூப் பண்ண ஒரு ஆப்ஜெக்ட்லயும் ஒர்க் ஆகும். குரூப் பண்ணாத ஆப்ஜெக்ட்லயும் ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ இனி எப்பவும் போல நீங்க என்ன பண்ணலாம், இதுல வந்து அந்த இதெல்லாம் குடுத்து என்ன பண்ணிக்கலாம், கிளாஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸும் போய்க்கிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் படிக்கணும் ஆன்லைன்ல ப்ரொஃபஷனலா எனக்கு வந்து இன்டீரியர், எக்ஸ்டீரியர், V-Ray ரெண்டரிங், ஸ்கெட்சப்பு இது ஃபுல்லாவே ஒரு 3 மாச கோர்ஸா நம்மகிட்ட அவைலபிளா தான் இருக்குது. வித் சர்டிஃபிகேட்டோட.
உங்களுக்கு தேவை அப்புட்ன்னா, தாராளமா என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி, அட்மிஷன் போட்டு படிக்கலாம். காலையில 4:30 மணிலேருந்து நைட்டு 11:30 மணி வரைக்கும் அவைலபிள் தான். எந்த டைம்ல வேணாலும் உங்களுக்கு எடுக்க நான் ரெடி தான். சரிங்களா?